எனக்கு சிக்கலை சாமி இருக்கு, பேயும் இருக்கு. ஏன்னா ரெண்டு இருந்தே ஆகும். இது இருந்தா அது இருக்குன்னா அது இருந்தா இது இருந்தே ஆகும். எதுவும் ஒண்ணு தனிச்சிருக்காரு. ஒரு சாமி பெரிய ஆளுன்னு சொல்லணும்னா, ஒரு ஆள் ஹீரோவா காட்டணும்னா அவன் 100 பேரை அடிக்கணும். அதுக்கு முன்னாடி சாத்தானதான் காட்டணும். 3 பேரை தலையில தொங்க விட்டு சுத்தியல் எடுத்து மூஞ்சிலே நச்சு 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 நச்சுன்னு அடிச்சு ரத்தம் ஒழுகுனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டுவார். இது எல்லாமே சர்டிஃபிகேட் வன்முறை. அதைத்தான் நம்ம குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பார்ப்போம். இப்படி குடும்பத்தோட போய் உட்கார்ந்து நாம பார்க்குற பூரா குழந்தைய காட்டிட்டு குழந்தைங்க கெட்டுருவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கான படம் நம்ம பேசின பல படங்கள் குழந்தைகளுக்கானதே இல்லை. குழந்தைகளோட பார்வையில இல்லை, பெரியவங்க பார்வையில குழந்தைகளுக்கு. குழந்தைகள் கூட வந்து இந்த மாச படம் பாருங்க, வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அடிச்சிருவாருன்னு அந்த நோட் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போறான் இல்லையா, ஃப்ரெண்டு வீட்டை தேடி. இந்த மாச படம் பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்க்கல. பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் ஒரே ஒரு ஆசிரியர் நான் மட்டும்தான் இருக்கேன். மற்றவங்க திரைப்பட டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கா. என்ன படம் போடுறதுன்னு பேச ஆரம்பிச்சோம்னா படமே இல்லை. இப்போ குற்றங்கடிதல் போடலாம், குழந்தைகளும் பார்க்கலாம், வாத்தியாரும் பார்க்கலாம்னா சிக்கல் இருக்கு. அதில் அடிக்கிறத பற்றி பேசுது. அவன் திரும்பிடுவேன் எல்லாரும் பக்கமும். இப்போ ஒரு சரி கூட்டு அடிக்க கேச போட்டுற வேண்டியதே அப்படின்னு வந்துடுவேன். பிரச்சனை இல்லை. இப்போயே 10, 9, 8 ஃபோன் பண்ணுறேன். என்ன படம் தான் போடுறது? குற்றங்கடிதல் போடவே கூடாது. பிரம்மா அவங்க குழுவில் இருக்காரு. படம் கிடைக்கல. இதில் காப்பிரைட்டு இப்படி பல பிரச்சனை இருக்குது. அதையும் மீறி தான் ஒரு படத்தை போடுறோம். அதுவும் இந்த ஸ்தானார்த்தி ஸ்ரீ கூட்டணி இப்போ போடலாம்னு நினைச்சேன். அது பார்த்துட்டீங்களா? ஸ்தானார்த்தி ஸ்ரீ கூட்டணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாவடிவ வகுப்பறைன்னு ஒன்று வந்துச்சு இல்லை? இனி எல்லாரும் பாவடிவ வகுப்பறை தான் பயன்படுத்துவார்கள். இது அந்த படத்துலேயே வந்துச்சு. அதை பார்த்து கேரளாவில் பண்ணாங்க. அதனால வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பழைய விஷயத்தையே அப்படி பூசி மொழி கொண்டு வந்து காட்டிட்டு போன படம். அதனால் அதை போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது 7வது 8வது பசங்களோட உலகத்தை அப்படி காட்டும். அவங்களோட ரவுடித்தனம், அவங்களோட கிண்டல் எல்லாத்தையுமே காட்டும். இதை காட்டினா அவங்க ரொம்ப ரவுடியாக போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு விமர்சனம் வந்ததுனால அதை போட முடியாமல் போச்சு. வேற படம் இப்படி சிரமப்பட்டு உருவாக்குறோம். சரி, திரைப்படத்துக்கு போனால் வேற இருக்கு. அந்த குழந்தைகளோட பேசுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஆசிரியரோட வேலையாக. வகுப்புல உட்காந்து வாடா தெரிஞ்சு உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்படிலாம் பேசுனா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அவன் நம்மளும் நடிக்கிறான், அவனும் நடிப்பான். நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்றேன், கேட்குற கதையை சொல்லுவோம். அவர் எப்படா பாடம் நடத்துறாரு, ஏதாச்சும் இருக்குது நல்லா இப்படி அவனுக்கு நமக்கு தேவையானது அப்புறம் பேசு. நமக்கே தெரியும். வீட்டில் குழந்தைகிட்ட கேட்டால் யாரை பிடிக்கும்? அப்பா கேட்டால் அப்பா பிடிக்கும், அம்மா கேட்டால் அம்மா பிடிக்கும், இந்த தாத்தா கேட்டால் உன்னே தான் தாத்தா பிடிக்கும், இந்த தாத்தா கேட்டால் உன்னே தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஈஸியாக அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த வாய்ப்புகள் வந்து சின்ன பசங்க எந்த இடத்துல வேணாலும் பேசுவோம். இந்த 6, 7, 8 வரைக்கும் வச்சுக்கலாம். 9 வகுப்பு வரும்போது கொஞ்சம் விலகி நிற்பான். ஐயா படிச்சு தூங்கிக்கிட்டே இருந்தவன் தள்ளி நிற்பான். ஏன்னா அவன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டான், பெரிய பையன் ஆகிட்டான். 10ஆம் வகுப்பு வந்துட்டான். 10ஆம் வகுப்பு இன்னும் தள்ளிடுவான். ஏன்னா எல்லா பக்கம் வச்சு சுற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால கிட்டே வரமாட்டான். அப்போ இவனை என்ன பண்ணுறது? இவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பா இருக்கிறது தான் நாட்குறிப்பு. நாட்குறிப்பு எழுத சொல்றேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா நட்டுக்கிட்டா வச்சிருக்கேன். நான் அதை தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னு. நாட்குறிப்பு வந்து அவனுக்கு வசதியா இருக்கும். எழுத்துப்பிழை மொழி சார்ந்து என்னோட கருத்துக்கள் வேற. மொழி வந்து பயன்பாடு உள்ளது, அதை பயன்படுத்தணும். அப்புறம் தான் அதில் வாசிக்கிறதும் அதில் எழுதுறதும் அப்புறம் தான். பயன்படுத்தாதனால தான் ஆங்கிலம் நமக்கு வரல. அவனை தூக்கி கொண்டு போய் அங்கே வேற நாட்டில் இங்கே 10ஆவதுல தமிழில் ஃபெயில் ஆகிட்டு மும்பையில் முழுக்கு சுத்த போனாவே முதல் மாதமே ஹிந்தி பேசியிருக்கேன். இங்கே பிராத்மிக்கு பிரவீன்னு எல்லாத்தையும் படித்து வச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. பேச தெரியாது. அவர் எழுத்துக்குட்டி வாசிப்பார். அது மொழியோடதே வேற. இப்போ இவன் எழுதிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு பக்கம் வாசிக்க ஆரம்பிக்கிறதும் தானாகவே மொழியை அவனுக்கு வசப்படுது. இல்லை எழுத ஆரம்பிச்சதுனால நான் ஒரு பெரிய ஆளுன்னு வாசிக்காம விட்டுட்டாருன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தை எழுத்தாளர்கள் புத்தகங்களை எடுத்து வச்சு திருத்தினா கூட நிறைய பிழைகளை நம்மளால பார்க்கிறோம். ஏன்னா அவர் எழுத்தாளர் ஆகிட்டார், இனிமே அவர் வாசிக்க மாட்டார், அதோட செத்து போனேன். இப்போ இந்த
எழுதுறது வாசிக்கிறது சேர்ந்து சேர்ந்து எழுதும்போது அவனுடைய உணர்வுகள் அதோட ஒரு நம்பிக்கை, இந்த நாட்குறிப்புன்றது உனக்கு எனக்குமானது. இதை கண்டிப்பா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வகுப்புல இருக்கிறத எழுதுவோம், வீட்டில் இருக்கிறத எல்லாம் எழுதுவோம். உனக்கு உன் உணர்வு நீ ஒன்று எழுதிட்டு அது எனக்கு தெரியக்கூடாது நினைச்சேன்னா அதை முடிச்சிருக்கேன். நான் நிச்சயமாக அதை வாசிக்கவே மாட்டேன். ஏராளமான நாட்குறிப்புகள் இருக்கு. இப்போ நான் சமீபத்தில் பார்த்தா ஒருத்தன், சார் எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து ஒரு எப்படியாவது சயின்டிஸ்ட் ஆகி ஒரு கால இயந்திரம் தயாரிக்கணும், ஒரு கால இயந்திரம் தயாரித்து டைம் ட்ராவல் பண்ணி நான் போயிடணும். எனக்கு 5 வயசு ஆகும்போது எங்கள் அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நான் அப்படி அதுக்கு முன்னாடி போயிட்டேன்னா எங்கள் அப்பாவை காப்பாற்றிடுவேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு 14 வயது குழந்தை, இது அப்பா இல்லாத அம்மாவுக்கு எத்தனையோ கதை இருக்கு, அது கண்ணீர் கதைகள் தான். யார்கிட்ட போய் சொல்லுவான்? சும்மா ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு சுற்றுலா போகையில தான் ஒருத்தன் வந்து வாங்க பக்கத்தில் உட்காருங்க அது எப்பயும் நடக்கும், யார் பக்கத்தில் உட்கார்றாரு அப்படின்னு. அப்போ போகையில அது பக்கத்தில் உட்காந்து போகும்போது பேசிட்டே போகும்போது தான் வழக்கமான பெரியவர் கேட்குற கேள்வி, அப்பா என்ன பண்ணுறாரு, இல்லை சார் அம்மா என்ன பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி அதுக்கு நான் கேட்டிருக்கவே கூடாத ஒரு கேள்வி நான் கேட்குறேன், அப்பாவுக்கு என்னடாச்சு? அவன் சொன்னது தெரியாது. அம்மாட்ட கேட்கணும்னு நினைப்பேன், வருத்தப்படுவாங்கன்றதுனால விட்டுரு. இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பாடம். இந்த உணர்வு உள்ள ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, தன்னுடைய தாயிட்ட நம்ம கேட்கக்கூடாதுன்னு. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு பாடமும் அம்மா மட்டும்தான் ஒரு மாடை வச்சு அவனை காப்பாற்றி இருக்கிறாங்க. அம்மா காலேஜா பார்த்து போயிட்டா, ஒரு வேலைக்கு போயிட்டா, 30,000 ரூபாய் சம்பளம் வருது, அந்த குடும்பமே செட்டில். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நாம் பேச ஆரம்பிக்கும் போது நாம் ஒரு மிடிலுக்கு வந்துட்டோம்னா நம்மளை வச்சு தான் மற்றவங்களை பார்ப்போம். நான் நிறைய பேர்ட்ட சண்டை போட்டுருக்கேன். ஒரு செல்லு வாங்க முடியாதா, அது குரூப்பில் 10 பேர் குரூப்பில் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லு கூட இல்லாமல் இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இல்லை, உண்மையிலே இல்லை. உன்னோட நிலை வேற. நீ ஒரு நாளாவது எல்லா குழந்தையோட வீட்டுக்கு போய் பார்த்துருக்கியா, வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்கியா? எங்கள் ஸ்கூலில் நான் ஒரு 7 ஸ்கூலில் வேலை பார்த்தேன். பக்கத்தில் மதுரையோட மிகப்பெரிய சிலம்பு இருக்கு. எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க? யாருமே போனாங்க. அந்த சிலம்புல போனாதான் தெரியும் அதோட வாழ்வியல் என்ன அப்படின்னு. அதை தெரிஞ்சாதான் தெரியும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரோட முக்கியத்துவம். ஏன் சம்பளத்தை சொல்லி கில்ட்டி ஃபீலிங் வர வச்சு ஏமாத்துறது வேற. ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு பெற்றோராகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது, ஆசிரியராகவும் இருக்க கடுமையான பொறுப்பு. பெற்றோர் அவங்களோடதே வேற, அவங்களோட போக சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்களோட வாழ்வியல் அப்படி, அவங்களோட சூழல் அப்படி, அவங்க சாப்பாடு சம்பாதிச்சாங்க. இந்த குழந்தைக்கு ஸ்பேஸ் வந்து வகுப்பறை தான். இன்னைக்கு வகுப்பறைக்கு வர்றது படிக்கிறதுக்கே கிடையாது, ஃப்ரெண்டோட பேசுறது. அவன் சக வயது உள்ளவர்களோட தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற ஒரே இடம் வகுப்பறை மட்டும்தான். அதுக்கு மேலே போயிட்டா செல்லை வச்சு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது வேற விஷயம் இருக்காது. வேற பெரிய பெரிய அதுகளோட சேர்ந்து ஒன்று நம்ம இங்கே வந்து அவன் பேசுகிறேன், அவன் பழகிறான், அவனோட சேர்ந்து நாம நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயம். இப்போ இவன் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் வேலையை விட்டுட்டே ஆகும், இந்த கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், உன்னை விட்டாங்கன்னா அதுக்கு உனக்கு பிடிச்சிருக்காங்க, 50,000 60,000 அங்கே போயிடுறேன் அப்படின்னு. 2 நல்ல வேலை கிடைச்சிரு சார். இல்லை சார், என்ன வேலையை விட்டுட்டேன்ற, நான் வேலை இல்லைன்றார். விட்டா தானே சார் இன்னொன்று பிடிக்க முடியும். இது 2 பசங்க நான் கேட்டிருக்கேன், விட்டா தான் பிடிக்க முடியும் அப்படின்னு. அப்போ இது நம்ம ஒரு செக்யூர்டு இதுக்குள்ள உட்காந்துட்டோம்ல. இப்போ இந்த வேலையை வேலை டெட்டு எழுதலைன்னா வீட்டுக்கு போகணும். எத்தனை பேர் புத்தகத்தை முதல்ல முழுசா படிச்சிருக்க? எல்லா வீட்டுக்கும் போறேன், புத்தகங்களை பூரா அடிக்க வச்சிருக்காங்க. இது பூரா ஒரு நாள் கூட பிரிக்க முடியல. ஏன்னா நாம ஒரு இடத்துக்கு போனோம்னா இது செக்யூர்னு நினைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய சுமைகளை சேர்த்து வச்சு எங்க செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் எழுதல, நீங்க மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா கஷ்டம்
சார் எனக்கு பிடிக்கல சார், 2028 வரைக்கும் இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் எழுதவே மாட்டேன், நான் பேசாம போயிடுறேன். எழுதி கொடுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு எனக்கு இது பிடிக்கவில்லை, என்னுடைய சுய அறிவோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அவர் லாயர், அதனால அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி நிறைய வசனம்லாம் இருந்தது, அதெல்லாம் எழுதி நான் கொடுத்துட்டு இந்த ஆசிரியர் பணின்னு இருக்குல்ல, அதை நான் பெரும்பாலும் பணின்னு சொல்றதுல வேலை ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வர, அதனால ஒரு நல்ல வேலை. இந்த வேலையில எத்தனை குழந்தைகளோட பேசுகிறேன், பெரிய இதாக இருக்க பேசுறேன்னு சொல்றது கூட ரொம்ப கொஞ்சம் பேர் பேசுறேன், கொஞ்சம் பேர் தள்ளி நிற்கிறேன். இவனை எப்படி கிட்ட இழுக்கிறது, என்ன கிடைக்கணும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பகத்சிங்னு ஒருத்தர் இருந்தான். பகத்சிங் வந்து கடுஞ்சடக்கார். அவன் ப்ளஸ் ஒன் படிக்கும் போதெல்லாம் பைப்பு இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டு 2 கேங் சண்டை நடந்துச்சு, அவ்வளவு பெரிய ரத்த கலரியா இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவனை பார்க்கும்போது எனக்கு தோணுதுன்னா பகத்சிங் பேர் அந்த பேர் ஞாபகத்துக்கு வந்துடும். கொஞ்சம் லேசா கூட வைக்கணும்ல, ஏதோ ஒன்று என்னடா பகத்சிங் இவ்வளோதான் சொல்லு. பகத்சிங் டிகிரி முடிச்சுட்டேன், ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு வர்றான், நின்றுட்டு இருக்கிறோம். ஹெச்ஆர் முன்னாடி ஒரு 3 பேர் உட்கார வச்சுருக்காங்க. புள்ளி பேசு பக்கத்தில் இன்னொரு ஆசிரியர் இருக்காரு. அவருக்கு வந்தோன்னே வா இதெல்லாம் இதெல்லாம் இவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் சொல்றாங்க, திரும்ப சொல்றான். அப்படின்னா அதை திரும்பி அவருக்கு சொன்னேன், சார் சொல்லுங்க சார், திரும்பி நான் திரும்பல அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம உடனடி எதிர்பார்க்கிறோம்னா அது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க இப்போ நான் இந்த கனவாசிரியருக்கு எழுத படம் வந்து நான் செப்டம்பர் வருதுங்க ஆசிரியர் தினம், அதனால ஹெலன் கெல்லரோட வாழ்க்கை, அந்த ஹெலன் கெல்லர் அந்த மிராக்கிள் ஒர்க்கர் அந்த படம் யூடியூப்ல இருக்கு, தேடி பார்த்துருங்க. ஒவ்வொரு ஆசிரியர் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய ஒரே படம், சாகுற வரைக்கும் ஒரே ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர். அனிசெல்வன் வந்து சாகுற வரைக்கும் ஒரே ஸ்டூடெண்ட் தான். ஆனா அந்த படம் பாருங்க, அவ்வளவு டெஃபன் அந்த அம்மா அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க டீச்சரே கிடையாது, வழி இல்லாம அந்த இடத்துக்கு டீச்சர் ஆகிறாங்க. அந்த புள்ள கவனித்தரமா அடிச்சு நொறுக்குது. அதையும் தாண்டி எந்த புள்ளியில அந்த இடத்துல அன்பும் கல்வியும் மலர்ந்தது, அது ஒண்ணுதான் அந்த படத்தோட ஒரே புள்ளி. 2-3 வருஷம் வந்திருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்து ஒரு இதை மட்டும் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் அடிதடி கூட இருக்கு அப்படின்னு யூடியூப்லேயும் கிடைக்குது. அப்போ அந்த புள்ளி இருக்குல்ல, அது வந்து நமக்கு பல இடங்கள் அப்படியே கிடைச்சிட்டே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அப்படி மாற்றிக்க முடியுமா அப்படின்னாலும் எனக்கு அப்படி தோணலை. ஆனாலும் பிள்ளைய பார்த்து சிரிச்சிட்டோம்னா அவளை பார்த்து எனக்கு சிரிப்பேன். அதாவது சேர்ந்த புதுசில் எனக்கு சொன்னாங்க, உள்ள போனோம்னா ரைட்டா இருக்கிறவனை பார்த்து சப்புன்னு கொடுத்துரு, கிளாஸே அமைதியா இருக்கும். எனக்கு பழக்கம் இது எல்லாம் கொடூரமானது. ஏன்னா வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு மேல நான் ஒரு குழந்தை தொழிலாளர்கள் மறுவாழ்வு மையத்தில் வேலை பார்த்தேன். அதை நடத்திக்கிட்டு இருந்தவங்க இந்த லசாலியன் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நான் 20 வயசாக இருக்கும்போது இந்த ஏரியா பூரா ரீசார்ஜே பண்ணியிருக்கேன். இது யாராவது ஒரு வயசான பிரதரை பார்த்து நல்லா எல்லாம் கேட்டு போகணும்னு சொல்லி இந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்களோட வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டோம்னா பொறுமையாக நம்ம காத்துக்கணும். இந்த ரிசல்ட்டு அதுக்கெல்லாம் தனி. 30 வருஷத்துல நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சென்ற ரிசல்ட் கொடுத்ததே இல்லை, ஒரு தடவை கூட கொடுக்கல. ஆனால் பசங்களை வந்து நான் கவனிச்சிருக்கேன். என் பையன் கல்யாணத்தப்போ எனக்கு எல்லா வேலைகளை பார்த்ததும் என்னுடைய மாணவர்கள் ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒன்று கூட நீ எங்ககிட்ட உதவி கேட்கல அப்படின்னு. நான் உன்ட்ட உதவின்னு உன்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, அதனால விட்டுருவேன். ஆனால் பசங்களுக்கு இதே பகத்சிங்கோட தம்பி மாணிக்கம்னு ஒருத்தன் கூலி போட்டு ரொம்ப கெட்டு போய் அப்படி இருந்தேன். அவர் எவ்வளவு பேசின்னு இருந்தல, அவன் பூக்கட்டுற வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவன்கிட்ட கல்யாணம் மாலை சொல்லியிருக்கேன். முதல் நாள் ரிசப்ஷன், அடுத்த நாள் கல்யாணம், மத்தியானம் ஆயிடுச்சு, மாலையை காலம் ஃபோன் பண்ணால் செல் ஆஃப். யாருன்னு சொல்ல முடியாது. யார்கிட்ட சொன்னாலும் மணிக்கு போய் மாலை ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, உனக்கு இது வேணும் அப்படின்னாங்க. அப்போ என்ன செய்யறது, பகத்சிங் ஃபோன் அடிக்கிறேன். 2வது இதில் அதை எடுக்கிறேன். பகத்து சார்
சார் மன்னிச்சுக்கங்க சார் மன்னிச்சுக்கங்க சார் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வை, எனக்கு இப்போ தேவை மாலை மாணிக்கத்துக்கு என்னாச்சு பழைய ஒரு கேஸ்ல காலையில வாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் யார்கிட்டயோ கொடுத்துருக்கான் சார், அவன் யார்கிட்ட கொடுத்தான்னு தெரியல சார். சார் நான் எப்படியாவது வாங்கிட்டு வந்தேன். இரு மணி 1 மணி சாயந்தரம் கேட்கலாம் மாலை. எனக்கு தேவை இன்னொரு தகவல், மாலையை எங்க ஆர்டர் கொடுத்தா உடனே செய்யலாம். அது கடையை சொல்லிட்டு 2 பசங்களை கூப்பிட்டு போட்டா வச்சுக்க போய் இந்த மாலையை போட்டு வாங்கிட்டு வந்து அங்கே போய் மாலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஆர்டர் கொடுத்தவனும் எங்கள் ஸ்கூலில் படித்தார். அவன் மாலையை செஞ்சு வச்சுட்டு யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் அவன் ஒரு ஆசிரியருக்கு ஃபோன் அடிக்கிறான். சார் நம்ம ஸ்கூல் வாத்தியாரில் யார் வாத்தியார் வீட்டில் கல்யாணம் சிவா சார் கல்யாணம் அப்படியா அப்படின்னா மாலையை தூக்கி ஓடியாங்க. சார் இருந்தாங்க மாலை 2 செட்டு மாலை வந்துச்சு. 2 லைனும் அதே நேரம் ரொம்ப சின்ன பையன் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த மாணவர்களோட நம்ம அவன் நம்பிட்டானா இவன் நம்மாதான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவன் வந்து எல்லாத்தையும் நம்ம பேசுறான். முதல் காதலே எங்ககிட்ட தான் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ மாணவர்களோட கல்யாணத்தை நாங்கள் தான் நடத்திருக்கிறோம். ஒரு ஆசிரியர்கள் நாங்கள் நிறைய ஆசிரியர்கள் அப்படி கவனிக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. அது குழந்தைகளோட குரலை கேட்டுட்டோம்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தில் ஒரு நல்ல குடிமக்கள் உருவாக்கலாம். அது கொஞ்சம் அது வாசிப்போட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிச்சுட்டு நீங்கள் இப்போ செய்கிற எல்லா விஷயங்களையும் அந்தந்த ஊரில் உள்ள சின்ன குழு அந்த குழுவுக்குள்ளே பேசும்போது ஈஸியாக நமக்கு வேறு விஷயங்கள். அப்போ நாம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம சரின்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த கதையை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த எனக்கு சொன்ன பிறந்தெல்லாம் செத்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பயே வயசானவராக இருக்கிறாரு. ஒரு 2ஆம் வகுப்பு ஒரு நேரத்தில் ஜப்பானுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்து போயிருக்கிறாங்க. பிரதர்ஸ் இதெல்லாம் போயிருக்கிறாரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பிரதர் போய் ப்ரே பண்ணுவார். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ப்ரே பண்ணுவார். சீக்கிரம் குணமாகுங்க அப்படி இப்படின்னு ப்ரே பண்ணிட்டு வருவார். அப்படி ஒரு பிரதர் போய் ஒருத்தர்கிட்ட போய் நின்று ப்ரே பண்ணிட்டு அவர் ஆக்சிடெலாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. அவர் அப்படியே இவர் சொல்ல அவர் திரும்ப ஏதோ ஜாப்பனீஸில் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. சொல்லி முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்துருக்காரு. இவர் ரொம்ப சந்தோஷம். பிரேயர் சாகும்போது அவர் அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டோம்னா அப்படியே பெருமையாக வந்து உட்காந்து மதியானம் சாப்பிடும்போது இவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட அனுபவங்கள். அப்போ இவர் சொல்கிறேன், இன்னைக்கு நான் ஒருத்தர் சாகும்போது நிம்மதியான சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வச்சேன் அப்படி ஒரு ப்ரேயர் பண்ணேன். அவரும் அதை திரும்ப சொன்னார். என்ன சொன்னார்? இவர் சொல்கிறார் ஒரு வரியை திரும்ப சொன்னார்னு அதை சொல்லும்போது அங்கே இருந்த பிரதர் சொன்னார், பாதி என்ன சொன்னார் தெரியுமா, என் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் இது எங்களுக்கு ஒரு அடிக்கடி சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறோம்னு நினச்சிட்டு ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் மட்டும் என்றக்கூடாது. இந்த நல்லது அப்படின்றது நாம செய்யறது இல்லை, அவங்களுக்கு தேவையை நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா டைம் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். நானா பேசிக்கிட்டு ஏதாவது இருக்கு, ஏதாவது கேளுங்க, கேட்டீங்கன்னா